உலக இரட்சகர், மனதுருக்கத்தின் தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அவரை ரட்சித்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடும் தேசத்தை அவர்கள் கொடுத்திருந்தோம். அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்வதை விட்டு விலகாமல் இருந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து இப்படியான மனபாரத்தோடு ஒரு சொன்ன செய்தி. ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? எவ்வளவாய் அடிமைத்தனத்தில் விடுவித்தார். வனாந்தரத்தில் மன்னாவை பொழிந்து அபிஷேகத்தால் நிரப்பி கண்மேலை உடைத்து அவர்கள் குடிக்கும் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அதே வனாந்தரத்தில் சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை கொடுத்தார். பாலுத்தேனோட தேசத்திற்கு இரவிலே அக்கினி தூணாக பகலிலே மேகமாக தேவன் ஜனங்களை நடத்தினார். ஆனால் அந்த ஜனங்களோ திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமான போது தங்க நகையெல்லாம் போட்டு ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி அதை வணங்கி அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கினவர்களாய் போய்விட்டார்கள். ஆகவே மனம் உடைந்து போன, மனம் கசந்து போன தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னென்றை திரும்பி வர மட்டும் நான் அவர்களை விட்டு விலகி விடுவேன். தன் ஆபத்து காலத்தில் அவர்கள் என்னை தேடுவார்கள் என்று அவர் சொன்னார். பார்த்தீர்களா? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்தியமாய் கொடுக்கப்பட்டவர். நாமோ மாம்சீகத்தை, டிவியை, சீரியல்களை அல்லது செல்போன் வரும் அசுத்தங்களை அல்லது மற்றவரோடு பழகுகிற செயல்பாடுகளில் கேடுபாடுகளை நாம் எண்ணி அவைகளுக்கு நமது இதயத்தை செலுத்தும் போது ஆவியானவர் நமது வாழ்க்கையில ஒதுங்கி விடுவார். அவர் செயலற்றவராக இருப்பார். மன உடைந்து போவார். அவர் தனிமைப்படுத்தி விடுவார். இதைத்தான் இங்கே நமக்கு அவர் போதிக்கிறார். எத்தனை வேதனை அல்லவா? ஆகவே இன்றைக்கு நம்மோடு ஆளுகை செய்ய நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனை அவமானப்படுத்தக்கூடாது. நமது பாவமான சிந்தையாலே, பேச்சுக்களாலே, செயல்பாடுகளாலே மனம் வருந்துவோம். அதே நேரத்தில் கர்த்தர் சொன்ன செய்தி பார்த்தீர்களா? ஆபத்து வரும்போது என்னை தேடுவார்கள். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் அதற்காக காத்திருக்கிறார். ஏன் ஆபத்து வந்தது? அவரை விட்டு விலகினதுனால தான் வந்தது. அதுதான் இஸ்ரவேலர்களுக்கு வந்தது. அப்போ தேடினார்கள். தேவன் உடனே அவர்களை தப்புவித்து தான் அவர்களை காக்கிற தேவன் என்பதை காட்டிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் தகப்பன் ஆகிய தேவன் நமக்கு இதை போதிக்கிறார். உணர்வோமா? நமக்குள் வாசம் என்னும் ஆவியானவரை ஒருபோதும் ஒரு காரியத்திலும் துக்கப்படுத்தாமல் உத்தமமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, உலக முடி மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்களை விட்டு விலகி இருந்தீர். ஆனால் ஆபத்து வந்த போது ஓடோடி வந்து தப்பு வித்து காப்பாற்றினீர். இன்றைக்கும் அப்படித்தான். ஆவியான தேவனே, உங்கள் வெட்கப்படுத்தின நேரங்களுக்காக மன்னியும். எங்களை விட்டு விலகாதிரும். நீர் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் முகங்களை பிரகாசிக்க வைத்தரலும். உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்வோம். உம் சித்தத்தையே செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.